என்னட்டி இந்த சரோசா ஒரு மாதிரியா திரியிறா? ஏன் என்னாச்சு? ஏக்கா, அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியாதே. ஊர்ல என்ன நடக்குது நீ சொன்னாதான் தெரியும். நீ எங்க நம்ம முடிச்சார நானா உங்ககிட்ட மெனக்கட்டு உட்காந்து என்னடியாச்சு ஏதிரியாச்சு ஊர் நிலவரம் எப்படி எங்க என்ன நடக்குது, யார் வீட்டுல சண்டை, எவன் எவன் பொண்டாட்டி இழுத்துட்டு போனேன், என்ன ஏதுன்னு கேட்டாதான் சொல்ற. இல்லைன்னா வாயை திறக்க மாட்டேங்கிற. நம்ம வீட்டு பக்கம்லாம் முன்னாடிலாம் வருவ போவ, இப்போலாம் வீட்டு பக்கமும் வர மாட்டேக்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. ஓ கதை என்ன? ஏன் நான் எதுவும் உன்னை வரக்கூடாதுன்னா இல்லை என் கூட பேசக்கூடாதுன்னா ஏதாவது நான் உன்னை பேசினேனா வச்சேனா? எப்பவும் போல ஒருத்தி நீ வர வேண்டியதானே போக வேண்டியதானே, வர மாட்டேங்கிற போக மாட்டேங்கிற. ஏன் வந்தா என்ன குறைச்சல உனக்கு? உனக்கு புதுசாக எவ்வளோ சேர்ந்துருப்பா கதை அடிக்க, அந்த நாக்கில் நம்மள மறந்துட்டியாக்கும். அப்படி சொல்லு. என்ன கதை அதை சொல்லு முதல்ல. ஆமாம், கேட்டாதான் சொல்லுவேன், இல்லைன்னா வாயை மூடிட்டு அப்படியே இருப்பேன். ஏக்கா, எங்கே நீ அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததுக்கு சின்னமோ ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பேசினேன். சரி நம்மளை பிடிக்கல போல அப்படின்னுட்டு நீ என்னமோ அந்த சுஷீலா வீட்டிலே போய் போய் உட்காந்துருக்கா. என் வீட்டுக்கு வரியா போறியா? நீ என் வீட்டுக்கு வந்தால் தானே நான் உன் வீட்டுக்கு வர முடியும். உனக்கு தான் புதுசாக அவள் சேர்ந்துருக்காளே சோடி, அவள்கிட்டயே உட்காந்து கதை அடிக்கிற. என்னையும் மட்டும் சொல்கிற? ஆமாம், நான் தான் உனக்கு தொக்கு. எப்படி? சரி, நான் என்னமோ கோவமாக இருந்திருப்பேன், கோவதாவமாக இருந்திருப்பேன், உன் மேலே அந்த கோவத்தை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். வேற உனக்கும் எனக்கும் என்ன வாக்கியா தகராறா வரப்பு தகராறா சொல்லு? ஒன்றும் இல்லை. ஆமாம், சரி. என்ன ஒரு மாதிரியா திரியிறாள்? அது ஒன்றும் இல்லைக்கா, மாவு வீட்டில் காசு கேட்டாங்களாம் 10 லட்சம். உங்களுக்கெல்லாம் தரணுமாம்ல, உனக்கு இந்த மல்லியாளுக்கெல்லாம். அதுக்கு தான் 10 லட்சம் கேட்டிருப்பாவ போலக்கா. என்ன ஆச்சுன்னா 10 லட்சம் கேட்டதுக்கு தர முடியாதுன்ட்டாங்களாம். பார்த்தா எப்போ பார்த்தாலும் இது ஏமா அவளுக்குதே, அது ஏமா அவளுக்குதே, இந்த வீடு அவளுக்குதே, இன்னும் வீடு கட்டி கொடுக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், என் பேரனுக்கு சேர்க்கணும் வைக்கணும்னு எப்போ பார்த்தாலும் மனசி பாட்டா பாடும். இப்போ என்னடானா மக வீட்டில் 10 லட்சம் கேட்கவும் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். இதுதான் நாட்டு நடப்பு. அதுக்கு அந்த அறிவிப்புல பிடிச்சவங்க அம்மாள்கிட்ட சத்தம் போட்டுருச்சான், எனக்கு நீ தர முடியாதுன்றல்ல காசு, நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு காசு தர முடியாதா நீனு? பின்ன எதுக்கு உங்க சொத்தெல்லாம் எனக்கு வேணும்? என் வீட்டுக்கு வராத போகாத, என்னோட பேசாத வைக்காதுன்னு அந்த அறிவிப்புள்ள சத்தம் போட்டுருச்சாங்க்கா. இதுதான் நடந்தது. அப்படியாடி கதை? அட கடவுளே, என்னடி மகளுக்கு தான் அது இதுன்னு அப்படியே பார்த்தா பேசிட்டு தெரியவா? மக 10 லட்சம் கேட்டு தரமாட்டேன்ட்டாளா? நான் நினச்சேன் மாமியார் வீட்டில் அம்புட்டு இருக்கு, அதை கூடவா கொடுக்காம நமக்கெல்லாம் தராமல் இருக்காக அப்படின்னு. கதை அப்படி போகுதா? அப்புறம் என்னத்துக்கு இவன் மூட்டை கட்டி வச்சிருக்காளாம்? நல்லா வருவா. அதான் மூஞ்சி ஒரு மாதிரி மக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா? ஒரு மாதிரியில் திரியிறா. இல்லைன்னா என்னைய பார்த்தா உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா கணக்கிறதும், அந்த எழுத்து வீட்டுக்காரிகிட்ட பேசிகிட்டு இருந்தா கணக்கிறதும், என்னை பார்த்தா அப்போ ஒரு கணப்பு தான் கணப்பா. நானே என்னடான்னு பார்த்தேன், ஆளை பார்க்க கூட முடியலையே அப்படின்னு நினச்சேன். விஷயம் இப்படியா? ஆமாக்கா, அதனால தான், வேற எதுவும் இல்லை. சரி சரி, நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். புருஷங்கார வேற எப்போ பார்த்தாலும் வெளிநாடா, முடியலையோ வைக்கலையோ, என்னவா இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கணும்னே 2 நாளாக நினச்சி. இப்போதே நேரம் கிடச்சிச்சு. ஏன் அந்த சுசீலா உனக்கு சொல்லலையாக்கும்? தெரியலன்ட்டாடி, நீ தானே எப்பவும் அவ கூட பேசிகிட்டு இருப்ப பண்ணிகிட்டு இருப்ப, உனக்கு தான் விஷயம் தெரியும். எனக்கெல்லாம் தெரியாதுக்கா, அவகிட்ட கேட்டு பாருக்கா அப்படின்ட்டா. தெரியாமலாம் இருக்காது, யாருக்கிட்ட எதை சொல்லணும்னு நினச்சிருப்பான். நான் அப்படி ஒன்றும் இல்லை, நீ அவளை தான் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் மேலே தான் பாசமாக இருக்க. நான் அப்படி இல்லைக்கா,
உங்ககிட்ட நீ என்ன என்கிட்ட கேட்டாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதை சொல்லிடுவேன். அவ சொல்றாளான்னு பாத்தியா? இல்லடி, தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான். அவளுக்கே தெரியாது போல. அப்பவும் அவளை விட்டு கொடுக்குறியா? சரியான ஆளுதான் நீ. ஆட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளை விட்டு கொடுக்குறேன் இவளை விட்டு கொடுக்குறியாம்ப. சரி சரி விடு. சரி எந்திரி நீனு போமா. அப்படியே அவளை பேசணும்னு கிளம்புறியாக்கா? சரி வாரேன், வேலை கிடக்கு. அக்கா வாக்கா. அருவி அருவி, நீ அக்கா வாக்கான்னு கூப்பிட்ட இப்போ? ஏன்க்கா, நான் தானே இப்ப வாக்கான்னு கூப்பிட்டேன். இல்லடி, வாக்கான்னு கூப்பிட்டது நீ கூப்பிடுவியோ பேசுவியோ இல்லை போடி வீட்டை விட்டுன்னு வெளியில விரட்டுவியோன்னு நினைச்சிட்டே வந்தேன்டி. நீ என்னை வாக்கான்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருவி. என் அக்காவை தானே நான் வாக்காங்கணும், அப்புறம் யாரை கூப்பிடணும்? ஏக்கா, ஃபுல்லாக நான் மனசு மாறியாச்சுக்கா. ரொம்பவே தப்பு பண்ணியிருக்கேன்க்கா. ரொம்ப சாரிக்கா. நான் எதையுமே யோசிக்காம பண்ணாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு கண்டதை நினச்சி இப்படிலாம் பண்ணிட்டேன்க்கா. ஆனால் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ணது எல்லாமே என் வீட்டுக்காரர் அதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்திட்டார். நான் அவரை திட்டாத நாளே கிடையாதுக்கா. டெய்லிக்கும் இப்படி பண்ணீங்க நான் திட்டிகிட்டே இருப்பேன்க்கா. இப்போ தான் புரியுது உங்களோட அருமை என்ன ஏதுன்னு. நிஜமாவே தெரியுமா? ஆனால் இப்போ தான்க்கா உங்களை பற்றி நினச்சி பாசமே உங்கள் மேலே அதிகமாயிருச்சு. உட்காருக்கா. பிள்ளைய நல்லா இருக்குங்களா? நான் கூட வரணும்னு நினச்சேன். நேற்று கூட சாப்பிட்டுட்டு வந்தாராம்ல காசை கொடுத்துட்டு. சொல்லிகிட்டே இருந்தாருக்கா வந்து. மல்லிகாணி கையால் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு. நல்லா இருந்துச்சு. மல்லிகாணி சூப்பராக சமையல் பண்ணிருந்துச்சு. அவங்க மாதிரி சமைக்க யாராலையும் முடியுமா வைக்குமான்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாருக்கா ரொம்ப நேரம். நான் நினச்சேன், சே இந்த மனுஷன் இப்படி நம்ம தானே இப்படி பண்ணிட்டோம். நம்ம எடுத்து சொல்லி அவர்கிட்ட மனசை மாற்றிருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க்கா இப்போ. சரி அதை விடுமா, நடந்து முடிஞ்சு போச்சு. எங்க தங்கப்பிள்ளைய பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேனே தெரியுமா? அப்படியாக்கா? அப்போ அப்போ யாரு வந்திருக்கான்னு பாரு. பெரியம்மாடா. ஏய், பெரியம்மான்னு சொல்லி கொடுக்காதடி. மல்லியம்மா வந்திருக்காங்கடா. தங்கம், மல்லியம்மா வந்திருக்காங்க பாரு. ஓடு போ. மல்லிகாமாடா? தங்கப்பிள்ள, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா சாமி? மல்லியம்மா வந்திருக்கண்டி. அம்மா வா. வாடி சாமி. என்னடி அருவி, மறந்துட்டியானா? இல்லக்கா, மறக்கலாம் இல்லை. தங்கம், மல்லிகாமாடா போ. ஏய், மறந்துட்டியா மல்லிகாமாவ? மறக்கலாம் மாட்டாங்க்கா. அந்த வழியில் நாங்கள் உங்கள் வீட்டு வெளில போகும்போது கூட காமிப்பான். அம்மா அம்மா நீங்கள் அங்கே போனீங்க வந்தீங்கன்னா. போடா, இருங்க தூக்கி கொடுக்குறேன். என்னடா யாரோ மாதிரி பார்க்குற? வாட சாமி, வாட தங்கம். ஐயோ, என் தங்கப்புல வேணாம் பேசுது. அருவி நல்லா பேசுறானாடி. வேண்டாம்லாம் சொல்கிறான். நல்லா பேசுவான்க்கா, நல்லாவே பேசுவான். அதெல்லாம் போடா, வேணாம் சொல்லக்கூடாது. பெரியம்மா கூப்பிடுறாங்கல்ல, உன்னை தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஃபீல் பண்ணுறாங்கல்ல. போ. அடத்தங்கம், வேணாம் அழகா சொல்றியே சாமி. வா வா வா. வேணாம், வரலையா? ஐயோ, என் தங்க பிள்ளை என்ன அழகா வரலன்னு சொல்லுது. வாடி வாடி, நீ பேசுவான்னு எனக்கு தெரியாதடி தங்கம். வா வா. நல்லா பேசுவான்க்கா, அதெல்லாம் சூப்பரா பேசுவான். தங்க பிள்ளை, என் செல்ல குட்டை. தூக்கி எத்தனை நாளாச்சு உன்னை. இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பார்ப்போம்டா. தூக்க முடியல ரொம்ப வருத்தப்பட்டு அழுகண்டா அவங்க பெரியப்பாட்ட. தங்கத்தை தூக்க முடியலங்க. அவங்க அம்மா விட மாட்டாளே. உங்க அம்மா விட்டாளா என்கிட்ட? அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுத என் தங்கம். என்னடா அப்போ அப்படி பார்க்குற? அம்மா யாவும் இல்லையா உனக்கு? அவங்க இல்லையா? அவங்க இல்லாமல் இருக்காதுக்கா. சே, பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்க. நான் தான் உங்களை தூக்க விடாம போகாத பிள்ளைய அடிச்சு வளர்த்துட்டேன். பிள்ளைய நான் விட்டுருந்துருக்கணும். என் மேலே ரொம்ப தப்புக்கா. என்னை விட அதிகம் பார்த்துக்கிட்டது நீங்கள் தான். உங்கள்கிட்ட போய் கொடுக்காம இருந்திருக்கனே. இப்போ நினச்சாலும் ரொம்ப கவலையாக இருக்குக்கா. ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. சரி விடு அருவி, என் சூழ்நிலை அப்படி எப்படின்னு ஆகி போச்சு. யாரை சொல்லி என்ன பண்ணுறது? சரி விடு. நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் நமக்குள்ள வம்பு சண்டை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தங்கம். என்னடா அப்படி பார்க்குற? பெரியப்பாட்ட போமா? போயிட்டு போங்கக்கா. தூக்கிட்டு போய் மாமாட்ட காமிங்க போங்க. மாமாவே கூட்டி வந்திருக்கலாம்ல. தூக்கிட்டு போங்கக்கா, நான் அப்புறமா வந்து பிள்ளைய தூக்கிக்கிறேன். நிஜமா அருவி சொல்கிற? பிள்ளைய தூக்கிட்டு போக சொல்கிறியா? நெசத்துக்குமே நான் தூக்கிட்டு போகவா? ஆமாக்கா, தூக்கிட்டு போங்க, நான் அப்புறம் வந்து தூக்கிக்கிறேன்னு சொல்கிறேன். நிஜமாவே தூக்கிட்டு போவா? போகலாமா? போகலாம்.
பாத்தீங்களா, அவன் தெரியாமலாம் இல்லை. நான் அடிச்சு போட்டுருவனும் என்னமோன்ட்டு தான் உங்கள்கிட்ட வரமாட்டேன்ட்டான். ஏன்னா அடிச்சு பழகிட்டேன்ல, அதனால பயந்துட்டு உங்கள்கிட்ட வரமாட்டேன்ட்டாக்கா. ஆனால் மற்றபடி உங்களை தெரியாமலாம் இல்லை, நல்லாவே உங்களை தெரியும் அவனுக்கு. அதுக்கு பயந்துட்டு தான்க்கா என் மூஞ்ச பார்த்துட்டு உங்கள்கிட்ட வராமல் இருந்திருக்கேன். மற்றபடி உங்களை நம்ம அம்மான்னு தெரியும்க்கா, தெரியாமலாம் இல்லை. பாத்தீங்களா, போகலாமான்னு கேட்டோன்னே போகலாங்கிறா. ஆமாடி, போகலாமான்னு கேட்டோன்னே புள்ள உடனே போகலான்ருச்சு. அம்மா போவா போயேம்மா. சரிடா தங்கம், போ. நான் அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன், பயப்படாத. நான் திட்டுவனும் அடிப்பண்ணோன்னு தான் பிள்ளை பயப்படுறான் போல. போடா தங்கம், எதுவும் சொல்லலை. சரி அருவி, நான் தூக்கிட்டு போகிறேம்மா, அப்புறம் கூட கொண்டு வந்து விடுறேன். அக்கா நீங்கள் வச்சிருங்க, நான் அப்புறமா வந்து தூக்கிக்கிறேன்க்கா. நானும் வரேன், அப்புறமா கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன்க்கா. சரி வாடா தங்கம், அம்மாவுக்கு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வருவா. நம்ம போகலாம், இங்கே அக்காலாம் இருக்காளுங்க. சரி தூக்கிட்டு போங்க, போடா சாமி. போகலாம். சரி சரி, வா தங்கம்.